ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மெரிடேஜ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு. ஓகேங்களா? ஓகேம்மா, என்னுடைய ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகிறதா பாருங்க. என்னுடைய வாய்ஸ் வந்து உங்களுக்கு ஆடியபிளா இருக்கா பாருங்க. ஓகேங்களா? என்னுடைய ஃபேஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகுதா பாருங்க. என்னுடைய வாய்ஸ் ஆடியபிளா இருந்தால் யாராவது தம்ஸ் அப் போடுங்க. நம்ம ஃபர்தரா கிளாஸை வந்து கண்டினியூ பண்ணலாமா? சரிங்களா? நான் எழுதுறது உங்களுக்கு விசிபிள் ஆகுது இல்லம்மா? ஓகே தானே? ஓகே தானம்மா? ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல வந்து பார்ட் 5 வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 5ல ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை பத்தி பார்த்துருப்போம், துணை குடியரசுத் தலைவரை பத்தி பார்த்துருப்போம், பிரதமரை வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி பிரதமர்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிரதமருடைய பதவி, பிரதமருக்கு வந்து நியமனம் செய்து வைப்பது யாரு, பிரதமர் வந்து தனது ராஜினாமா கடிதத்தை வந்து யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு பார்த்துருப்போம். பிரதமருடைய ஊதியங்களை வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருப்போம். பிரதமருடைய ஊதியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2.8 லட்சம் ரூபாய் வந்து பிரதமருடைய ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். அதாவது அனைத்து படிகளும் சேர்ந்து அலவன்ஸ், அடிஷனல் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து அவருக்கு வந்து 2.80 லேக் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? கரெக்ட் தானம்மா? ஓகேங்களா? ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி குடியரசுத் தலைவர்னு பார்த்தோம், குடியரசுத் தலைவர்னு பார்த்தோம், அதே போல துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கரெக்டுங்களா? அதே போல பிரதமரை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? பிரதமர்னு பார்க்கிறோம். அப்போ துணை பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்காங்களா? நமது அரசியல் அமைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளதா? இப்போ துணை குடியரசுத் தலைவர் அப்படின்ற ஒரு பதவி வந்து நமது அரசியல் அமைப்பில் வகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல பிரதமருடைய பதவி நமது அரசியல் அமைப்பில் வகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதுவே என்ன சொல்ல நல்லா பாருங்க. இதுவே துணை பிரதமர், துணை பிரதமர் அப்படின்ற ஒரு பதவி வந்து நமது அரசியல் அமைப்பில் வகுத்து கொடுக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, துணை, நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, துணை பிரதமர் அப்படின்ற வைஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி வந்து நமது அரசியல் அமைப்பில் வகுத்து கொடுக்கப்படவில்லை. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணுமா? சரிங்களா? துணை பிரதமர் என்ற பதவி நமது அரசியல் அமைப்பில் வகுத்து கொடுக்கப்படவில்லை. நீங்க வந்து நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் கவனமா லிசன் பண்ணுங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்னலாம் தேவையோ அதை மட்டும் நான் கொடுக்குறேன். நோட்ஸ் வந்து உங்களுடைய லாகின்க்கு வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ நம்ம இங்க சொல்றது தான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ், ஏஆர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நமக்கு இப்போ நம்ம என்னென்னலாம் சொல்றோமோ அதுதான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸாக ஃப்ரேம் ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் கவனமா லிசன் பண்ணுங்கம்மா. ஓகேங்களா? கிளாஸ் தானே, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க நினைக்க கூடாது. எப்பப்பெல்லாம் லைவ் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணி கொடுக்குறாங்களோ நீங்க அதுக்குன்னு கரெக்டாக டைம் ஒதுக்கிடணும். லைவ் கிளாஸஸை வந்து நீங்க என்ன பண்ணணும், அந்த டைம்ல நீங்க கவனிச்சிடணும். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்து அப்படியே லேக் ஆகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த கிளாஸஸ் வந்து கவனிக்க முடியாம போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், மழை போல உங்களுக்கு வந்து நோட்ஸ் சேர்ந்துரும். அப்போ நமக்கு வந்து அடப்போட அப்படின்ற மாதிரி ஒரு படிக்க வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ அதனால டெய்லி கொடுக்குற நோட்ஸை நீங்க டெய்லி படிச்சு பாருங்க. டெய்லி கொடுக்குற கிளாஸஸை நீங்க டெய்லி லிசன் பண்ணி பாருங்க. உங்களுக்கே நம்ம இன்னும் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டே வரோம். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு. மீதி எல்லாமே நம்ம கடந்துட்டோம். அப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ நீங்க நாங்கள் இது வரைக்கும் என்னென்ன கிளாஸஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே நீங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வந்துடும். என்னென்னு ஆக்சுவலி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னென்னலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான், அதனுடைய ஓரியன்டேஷன்ல தான் இவங்க வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்களா அப்படின்றத நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். அப்போ நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்தது உங்களுக்கு தெரிய வரும்பொழுது ஓகே, அப்போ நம்ம கரெக்டான பாதையில தான் நம்ம போறோம், அப்போ நமக்கு வெற்றி வந்து ரொம்ப தூரத்துல இல்ல, நம்ம கிட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கான்பிடென்ட் வரும். ஸோ அப்போ எப்போ உங்களுக்குள்ள ஒரு கான்பிடென்ட் வருதோ நீங்க வாழ்க்கையில வெற்றி பெற்றுட்டீங்கன்னு அர்த்தமா, எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தமா. சரிங்களா? ஸோ அதனால கொடுக்குற நோட்ஸை அன்னன்னைக்கு கொடுக்குற நோட்ஸை அன்னன்னைக்கு ரெகுலர் கிளாஸஸ் அன்னன்னைக்கு முடிச்சிடுங்க. அதுதான் வந்து நமக்கு சேஃப் ஜோன். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஓகேங்களாமா? ஓகே. இப்போ நம்ம கிளாஸ்க்கு வருவோம், லெசனுக்கு வருவோம். இப்போ நமது அரசியலமைப்புல பார்க்கும்போது துணை பிரதமர் என்ற பதவி வந்து நமது அரசியலமைப்புல கொடுக்கப்படவில்லை. ஓகேங்களா? நமது துணை பிரதமர் பதவி அரசியல் ரீதியாக நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், அரசியல் அமைப்பில் துணை பிரதமர் என்ற பதவி குறிப்பிடப்படவில்லை. பொலிட்டிக்கல் ரீதியாக, அதாவது அரசியல் ரீதியாக
பிரதமர் தமக்கு தேவைப்பட்டால் ஒரு துணை பிரதமரை வைத்து செயல்படுகிறார். நல்லா புரியுதுங்களா? அப்போ நீங்க இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துணை பிரதமர் என்ற பதவி நமது அரசியலமைப்பில் வகுத்து கொடுக்கப்படவில்லை. தேவை ஏற்பின் பிரதமர் அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக அரசியல் ரீதியாக தமக்காக ஒரு துணை பிரதமரை தேர்வு செய்கிறார். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஓகேங்களா? இந்த துணை பிரதமர் மற்ற அமைச்சர்களை போல ஒரு கேபினெட் அமைச்சர் தான். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இந்த துணை பிரதமரும், அதாவது பிரதமரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு துணை பிரதமரும், பிரதமரால் முடிவு செய்யப்பட்ட ஒரு துணை பிரதமரும் மற்ற அமைச்சர்களை போலவே தான் செயல்படுவார். ஓகேங்களா? இந்தியாவில் முதல் முறையாக ஜவஹர்லால் நேரு அரசாங்கத்தினால் துணை பிரதமராக யார் நியமிச்சாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இந்தியாவின் முதல் பிரதமராக இருந்தவர் யாரு? ஜவஹர்லால் நேரு. அப்போ இந்தியாவின் முதல் பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. அப்போ ஜவஹர்லால் நேருடைய பீரியட்ல துணை பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? துணை பிரதமராக ஜவஹர்லால் நேரு அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேங்களா? அப்போ இங்கதான் உங்களுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் ஆகிற ஏரியா. அப்போ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரைம் மினிஸ்டர் யாரு? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இப்ப இவர் மட்டும்தான் துணை பிரதமராக இருந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இவர் மட்டும்தான் பிரைம் மினிஸ்டரா வைஸ் பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிடையாது. ஜவஹர்லால் நேருடைய பீரியட்ல யார் இருந்தாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இருந்தாங்க. அடுத்து இந்திரா காந்தி அம்மாவுடைய பீரியட்ல மொராஜி தேசாய். ஓகேங்களா? ஜவஹர்லால் நேருடைய அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட துணை பிரதமர் யாரு? சர்தார் பட்டேல். இந்திரா காந்தியுடைய அம்மாவுடைய பீரியட்ல, இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அந்த அம்மாவுடைய பீரியட்ல யாரை வைஸ் பிரைம் மினிஸ்டராக நியமிச்சாங்கன்னா மொராஜி தேசாய். அடுத்து மொராஜி தேசாய் வைஸ் பிரைம் மினிஸ்டராக இருந்து பிரைம் மினிஸ்டராக பதவியேற்றாரு. ஓகேங்களா? எலெக்ஷன்ல நின்று மொராஜி தேசாய் பிரதமராக பதவியேற்ற பிறகு இவருக்கு ஒரு வைஸ் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க இல்லையா? சோ அப்போ மொராஜி தேசாயுடைய பீரியட்ல வைஸ் பிரைம் மினிஸ்டராக இருந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சரண் சிங் மற்றும் ஜெகஜீவன் ராம். சரண் சிங் மற்றும் ஜெகஜீவன் ராம் ஆகியோர்கள் என்ன பண்ணாங்கன்னா மொரார்ஜி தேசாயுடைய அரசாங்கம் இருக்கும் பொழுது துணை பிரதமராக செயல்பட்டார்கள். ஓகேங்களா? சாரிமா. அடுத்து சரண் சிங் பிரதமராக இருக்கும் பொழுது யாரு துணை பிரதமராக இருந்தாங்க அப்படின்னா ஒய்பி சவான். நான் கொடுக்குற நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ CBT 1க்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க மட்டும் இருப்பாங்க. இன்கேஸ் CBT 2க்கு நீங்கள் ரெடி ஆகும் பொழுது கிளாஸ்க்கு போக முடியல, அந்த சூழ்நிலையில இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ கொடுக்குற நோட்ஸை நீங்கள் கவனமாக லிசன் பண்ணாலே போதும், நீங்கள் எக்ஸாமில் 100% பாஸ் பண்ணிடலாமா? சரிங்களா? ஓகே. சரண் சிங் அப்புறம் VP சிங் பிரதமராக இருந்தாரு. பிரதமராக VP சிங் இருந்தபோது துணை பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னா தேவிலால். அடுத்து சந்திரசேகர் பிரதமராக இருக்கும் பொழுது யாரு துணை பிரதமராக இருந்தாங்க அப்படின்னா தேவிலால். அப்போ இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இரண்டு பிரதமர்களிடமும் துணை பிரதமராக செயல்பட்ட ஒரே நபர் யார் அப்படின்னா தேவிலால். ஓகேங்களா? அடுத்து வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் பொழுது துணை பிரதமராக செயல்பட்டவர் யார் அப்படின்னா LK அத்வானி. LK
அத்வானி. எல்கே அத்வானி. புரிஞ்சுங்களா? ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? பிரதமர்கள் பார்த்தாச்சு, துணை பிரதமர்களை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகும்போது பிரதமருடைய அதிகாரங்கள். இப்போ பிரதமர்னா யாரு, பிரதமருடைய நியமனம் எப்படி இருக்கும், அவருடைய தேர்தல் எப்படி இருக்கும், அவரை நியமனம் செய்பவர் யாரு, அவங்களுடைய ஊதியங்கள் என்ன, பிரதமராக இருக்கும் பொழுது துணை பிரதமரை பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? பிரதமராக இருக்கும் பொழுது துணை பிரதமர் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது பிரதமருடைய அதிகாரங்கள். பிரதமருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு? பிரதமரின் அதிகாரங்கள். பிரதமரின் அதிகாரங்கள். பிரதமரின் அதிகாரங்கள். இப்போ நமது அரசியல் அமைப்பு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நமது அரசியலமைப்பின்படி பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை 4 தலைப்புகளின் கீழ் நம்ம பார்க்க போறோம். அது என்னென்ன தலைப்புகள்ன்றதை நான் இப்ப சொல்றேன். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ பிரதமருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு? பிரதமருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குன்னா, பிரதமர் அமைச்சரவையுடன் தொடர்புடைய அதிகாரங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அமைச்சரவையுடன் தொடர்புடைய அதிகாரங்கள். அடுத்த அதிகாரம் என்னன்னா, குடியரசுத் தலைவருடன் பிரதமருக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கு அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். குடியரசுத் தலைவருடன் தொடர்புடைய அதிகாரங்கள். குடியரசுத் தலைவருடன் தொடர்புடைய அதிகாரம். அடுத்து பாராளுமன்றத்துடன் தொடர்புடைய அதிகாரம். பாராளுமன்றத்துடன் தொடர்புடைய அதிகாரம். அடுத்து இதர அதிகாரங்கள். அப்போ பிரதமருடன் தொடர்புடைய அதிகாரங்களை பார்க்கும்போது நமக்கு 4 வகையா கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். 4 டைப்ஸ் ஆஃப் நம்ம கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 4 டைப் ஆஃப் கிளாசிஃபை பண்ணியிருக்கிறத என்னென்ன ஒன் பை ஒன்னா பார்க்கும்போது, அமைச்சரவையுடன் தொடர்புடைய அதிகாரங்கள், குடியரசுத் தலைவருடன் தொடர்புடைய அதிகாரங்கள், அடுத்து பாராளுமன்றத்துடன் தொடர்புடைய அதிகாரங்கள், அடுத்து இதர அதிகாரங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் என்ன பார்க்க போறோம்னா ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். ஏன் நான் சொல்றேன்னா, இந்தியாவின் உண்மையான நிர்வாக அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம், பிரதமர் கிட்ட இருக்குன்றத பார்த்திருக்கோம். அப்போ இவர் தான் உண்மையான நிர்வாக அதிகாரியாக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். அப்போ இவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குன்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்தா தானே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்து பாருங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? அமைச்சரவையுடன் தொடர்புடைய அதிகாரங்கள். ஃபர்ஸ்ட் அமைச்சரவையுடன் தொடர்புடைய அதிகாரங்கள். அமைச்சரவையுடன் தொடர்புடைய அதிகாரங்கள். இப்போ நீங்க தான் நல்லா தெரிஞ்சுக்கணும். அமைச்சரவையுடன் தொடர்புடைய அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பிரதமருடைய தலைமையில தான் ஒரு அமைச்சரவை இருக்கும். இந்த அமைச்சரவை குடியரசுத் தலைவருக்கு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்காக உள்ளது அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டுங்களா? ப்ரீவியஸ் குடியரசுத் தலைவரை பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம். கரெக்டுங்களா? கரெக்டுங்க தானமா? கரெக்டுங்களா? ஓகே. இப்போ இதுல நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, பிரதமர் தான் நமது அமைச்சரவையுடைய தலைவராக இருக்கிறாரு. மற்ற அரசின் துறைகளை பகிர்ந்து கொள்ளும் சம அமைச்சர்கள் ஆவார். புரியுதுங்களா என்னன்னு? அப்போ அமைச்சரவையுடைய தலைவராக பிரதமர் இருக்காரு. அமைச்சர்களை யார் யாருக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக இப்ப இவருக்கு இந்த துறையை ஒதுக்குங்க, இந்த நபருக்கு இந்த துறையை ஒதுக்குங்க, அது போல எந்தெந்த அமைச்சர்களுக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கப்பட வேண்டும் என குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரதமர் தான். அப்போ அதே போலதான் தமிழ்நாட்டிலையும் சைட் பை சைடா நம்ம என்ன பார்க்க போறோம்? தமிழ்நாட்டிலையும் சட்டமன்றத்துல முதல்வர் தலைமையில் உள்ள அதாவது முதலமைச்சருடைய தலைமையில் இருக்க இந்த அமைச்சரவை யார் யாருக்கு என்னென்ன நல்லா தெரிஞ்சுக்கணும், யார் யாருக்கு என்னென்ன அமைச்சரவை பதவி ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு, ஆளுநருக்கு பரிந்துரை செய்பவர் யாருன்னா முதலமைச்சர். எங்க? ஸ்டேட் லெவல்ல. இப்போ பாராளுமன்றத்துல பார்க்கும் பொழுது பிரதமர் அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, இந்தந்த அமைச்சர்களுக்கு இந்தந்த பதவியை இந்தந்த துறையை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்கிறார். இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? என்னென்ன சொல்றது புரியுதுங்களா பாருங்க. என்னென்ன சொல்றது புரியுதுங்களா பாருங்க.
உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து CBT 2 லெவலில் பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. இன்கேஸ் இன்டெப்தான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. லைக் எப்படி கேட்பாங்கன்னா, அமைச்சர்களுக்கு துறைகளை முடிவு செய்பவர் குடியரசுத் தலைவர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அப்போ யார் யாருக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கப்பட வேண்டும் என முடிவு செய்பவர் பிரதமர். அவர் முடிவு செய்து குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்கிறார். ஐயா, நான் வந்து இது போல இந்த நபருக்கு இந்த துறை ஒதுக்க சொல்லி நான் உங்களுக்கு பரிந்துரை செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்? குடியரசுத் தலைவர் பிரதமருடைய பரிந்துரையை ஏற்று அவர்களுக்கு அந்தந்த துறைகளை வந்து ஒதுக்கீடு செய்வார். இதுதான் வந்து நடைமுறை. சரிங்களா? ஓகேங்களாமா? அடுத்து பாருங்க. இப்போ ஒரு அமைச்சருக்கு இந்த துறையை ஒதுக்கிட்டாரு அப்படின்னா அதை மாத்திரத்துக்கான அதிகாரமும் அந்த துறையை வந்து நீக்குவதற்கான அதிகாரமும் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் இருக்கு. ஆனா அதாவது எப்படின்னா, இப்ப அந்த துறையை வந்து மாற்றி அமைப்பதற்கு பரிந்துரை செய்யும் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரதமர் கிட்ட தான் இருக்கு. அப்போ ஒரு நபருக்கு இந்த துறையை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைப்பதும் குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் தான். அதே போல அந்த நபருக்கு அந்த துறை வேணா, நீங்க வேற துறையை வந்து அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்வதும் யாருன்னா பிரதமர் தான். அப்போ என்ன பண்ணுவாங்க? இங்க யார் வந்து ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்றா? பிரதமர் அவர்கள் தான் மேஜர் ரோல் பிளே பண்றாங்க. சரிங்களா? ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. அதாவது அமைச்சரவையின் தலைவராக, அமைச்சரவையுடைய தலைவராக பிரதமர் கேபினட் கூட்டங்களை தலைமை ஏற்று நடத்துகிறார். யாரு? அமைச்சரவையின் தலைவராக பிரதமர் கேபினட் கூட்டங்களை தலைமை ஏற்று நடத்துகிறார். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஸோ அப்ப சாரிமா, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல கட் ஆயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கேபினட் கூட்டத்துடைய அதாவது நான் என்ன சொன்னேன், பிரதமருடைய அமைச்சரவை பிரதமருடைய தலைமையில இருக்கு. இந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்துபவர் வந்து பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அதே போல என்ன பண்ண போறோம்னா, அப்போ இந்த கேபினட் கூட்டம் இருக்குல்ல, இப்ப இந்த கேபினட் கூட்டத்துடைய முடிவுகளை இறுதி செய்பவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுவும் பிரதமர் அவர்கள் தான் முடிவு செய்வாரு. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக கேபினட் கூட்டம் இல்ல, கேபினட் கூட்டம் நடக்காத பொழுது ஒரு சில முடிவுகளை எடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல பிரதமர் வந்து என்ன பண்ணுவார்னா, தனது தங்களுடன் உள்ள அந்த மூத்த சகாக்களை என்ன பண்ணாங்க, கலந்தாலோசித்து, அதாவது வயதில் மூத்த அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, சோ அவர்களுடன் கலந்தாலோசித்து என்ன பண்ணுவாங்கன்னா முடிவுகளை வந்து பிரதமர் வந்து எடுத்துக்கொள்வாரு. இது எத்தகைய சூழ்நிலையில இது போன்ற ஒரு நிகழ்வுகளை மேற்கொள்வாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அமைச்சரவை கூட்டம், அதாவது இந்த கேபினட் கூட்டம் நடைபெறாத பொழுது முக்கிய முடிவுகளை உடனடியாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது என்ன பண்ணுவாங்க, இந்த மூத்த சகாக்களை கலந்தாலோசித்து இந்த முடிவுகளை வந்து பிரதமர் அவர்கள் வந்து எடுப்பாரு. ஓகேங்களா? அதே போல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், பிரதமர் எந்த துறையையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம். இது எல்லாமே அமைச்சரவையுடன் தொடர்புடைய அதிகாரம் தான். அதே போல பிரதமர் நினைக்கிறாரு அப்படின்னா, உதாரணமாக ஒரு துறையை 2ஆகவோ அல்லது 3ஆகவோ அல்லது 3 துறைகளை ஒன்றாக இணைத்து ஒரே துறையாகவோ ஒரே டிபார்ட்மெண்டாகவோ மாற்றுவதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா பிரதமருக்கு இருக்கு. இப்போ உதாரணமாக ஃபார் எக்ஸாம்பிளாக இப்ப வந்து விளையாட்டுத்துறை இருக்கு இல்லையா, இப்ப இந்த விளையாட்டுத்துறைன்னு இருக்கிறத வந்து 2ஆக பிரித்து, இப்ப தமிழ்நாட்டுல இப்ப விளையாட்டுத்துறை இருக்கு. இப்ப இந்த விளையாட்டுத்துறையை 2ஆக பிரித்து 2 துறைகளாக உருவாக்குவதற்கான அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கு. அதே போல 2-3 துறைகளை ஒன்றாக இணைத்து ஒரே துறையாக உருவாக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? இவர்கிட்ட இருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்போ துறைகளை நிர்வகிக்கும் அதிகாரமும் யாரிடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரதமரிடம் மட்டுமே தான் இருக்கு. சட்டமன்றத்துல பார்க்கும்பொழுது முதல்வரிடம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம்பிளாக இப்ப பிரதமர் வந்து இருக்கும் போதோ அல்லது ராஜினாமா செய்வதன் மூலமும் அந்த முழு அமைச்சரவையுடைய வாழ்நாளையும் முடிவுக்கு கொண்டு வரலாம். அப்படின்னா என்னன்னா இப்ப பிரதமர் இருக்காரு, பிரதமருடைய தலைமையில ஒரு அமைச்சர்கள் இருக்காங்க, பிரதமருடைய தலைமையில தான் என்ன இருக்கும், அமைச்சர்கள் இருக்கும் அப்படின்னு அமைச்சரவை இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஒவ்வொரு அமைச்சருமே யாருதான், எல்லாருமே எம்பிஸ் தான். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? எல்லாருமே என்னதான் எம்பிஸ் தான். இந்த எம்பிஸ் தான் என்ன பண்ணுவாங்க, அமைச்சரவை அதாவது மினிஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு பதவியை கொடுத்து அவங்களுக்கு சொல்லிட்டு தனித்தனி துறைகளை வந்து ஒதுக்கி இருப்பாங்க. இந்த அமைச்சரவைக்கு தலைமை தாங்குபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரதமர் தான். இப்ப பிரதமர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னா இப்ப இந்த அமைச்சரவை பதவி முழுவதும் கலைந்து விடும். இந்த அமைச்சரவை பதவி முழுவதும் காலியானதாக கருதப்படும். நல்லா புரியுதுங்களா பாருங்க, அமைச்சரவையுடைய அந்த பதவி கலைந்ததாக கருதப்படும்.
எம்பி வந்து அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க வந்து எம்பி தான், 5 வருஷத்துக்கு அவங்க எம்பி தான். புரியுதுங்களா? இந்த அமைச்சரவை தான் என்னது, பிரதமர் வந்து இறந்துட்டாரு அல்லது பிரதமருடைய பதவி வந்து காலியானதாக கருதப்படும் பொழுது அவருடைய தலைமையில் இருந்த இந்த அமைச்சரவையும் காலியானதாகவே கருதப்படும். ஓகே, அந்த பதவி மட்டுமே தான் பறிக்கப்படுமே தவிர அவர்கள் வந்து எம்பின்றவங்க எம்பியா தான் இருப்பாங்க. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேமா? சரிங்களா? உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பின் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல வந்து உங்களுக்கு இந்த அந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் வந்து கண்டினியூ பண்றோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பிரதமருடைய கடமைகளையும் மற்றும் பணிகளையும் பற்றி குறிப்பிடும் விதி எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 78. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, ஆர்டிகல் 78. இப்போ ஆர்டிகல் 78 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, பிரதமருடைய கடமைகள் என்ன, நல்லா புரிஞ்சுக்க. பிரதமருடைய கடமைகள் என்ன? பிரதமரின் கடமைகள் மற்றும் பணிகள். ஓகேங்களா? பிரதமருடைய கடமைகள் மற்றும் பணிகளை பற்றி குறிப்பிடும் விதி எதுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணுமா? ஆர்டிகல் 78. ஓகேங்களா? ஓகேங்களா? இதுதான் பிரதமருக்கு அமைச்சரவையுடன் தொடர்புடைய அதிகாரங்கள். என்னென்ன? அமைச்சரவையின் தலைவராக பிரதமர் இருக்காரு. நல்ல காதல வாங்கிக்கணுமா? அமைச்சரவையுடைய தலைவராக பிரதமர் இருக்காரு. ஓகேங்களா? அமைச்சரவைக்கான குழு கூட்டங்கள், நேரம், தேதி, இறுதி முடிவு போன்றவற்றை எடுப்பதும் யாருன்னா பிரதமர் தான். யார் யாருக்கு எந்தெந்த துறைகளை ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்வதும் பிரதமர் தான். ஒரே துறையை இரண்டாக பிரிப்பதும் 2-3 துறைகளை ஒன்றாக இணைப்பதும் யார் அப்படின்னா பிரதமர் தான். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? பிரதமர் தான். அமைச்சர்களுக்கு இவருக்கு இந்த துறைகளை ஒதுக்குவதும் அந்த துறையை மாற்றி அமைப்பதும் அல்லது அந்த துறையை அவரிடமிருந்து நீக்குவதும் இதெல்லாமே யார் தான் பண்ணுவாங்க? பிரதமர் தான் பண்ணுவாங்க. யாரின் மூலமாக? குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்வாங்க. குடியரசுத் தலைவர் வந்து இதை செஞ்சிருவார். புரியுதுங்களா என்னன்னு? இது எல்லாமே தான் பிரதமருடன் தொடர்புடைய அதிகாரங்கள், அதாவது பிரதமருக்கு அமைச்சரவையுடன் தொடர்புடைய அதிகாரங்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருடன் தொடர்புடைய அதிகாரங்கள். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவருடன் ஓகேங்களா? அப்போ குடியரசுத் தலைவருடன் தொடர்புடைய அதிகாரங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அமைச்சரவைக்கும், அதாவது பிரதமர் இருக்கார் இல்லையா, பிரதமர் அமைச்சர்களுக்கும் இவர் வந்து பிரதமர்னு வச்சுங்களேன், அமைச்சர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இடையே, அதாவது இந்த பிரதமர் அமைச்சர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறார். கரெக்டுங்களா? இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தகவல் தொடர்பாளராக செயல்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா குடியரசுத் தலைவர் இப்போ அமைச்சர்கள் எடுக்கின்ற இந்த அமைச்சரவை முடிவை குடியரசுத் தலைவருக்கு தெரிவிப்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர் தான். அதே போல அதாவது குடியரசுத் தலைவருக்கு தெரிவிப்பவர் பிரதமர் தான். அதே போல குடியரசு கூறும் இந்த பதில்கள், இப்போ இவர் கொடுத்த சில தகவல்களுக்கு இவர் கொடுக்கிறாரு, குடியரசுத் தலைவர் கொடுக்கிற இந்த ரெஸ்பான்ஸை அமைச்சரவைக்கு தெரிவிப்பது யாருன்னா பிரதமர் தான். அப்போ இந்த குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்களுக்கும் தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, பிரதமர். ஓகேங்களா? பிரதமர். அடுத்த பாயிண்ட் பாருங்க, அட்டார்னி ஜெனரல் நம்ம அடுத்து போக போக பார்க்கலாம். அட்டார்னி ஜெனரல். ஓகேங்களா? அட்டார்னி ஜெனரல், தேர்தல் ஆணையர்கள், எலெக்ஷன் கமிஷனர்ஸ். அட்டார்னி ஜெனரல், எலெக்ஷன் கமிஷனர்ஸ் உள்ளிட்ட அந்த முக்கிய பதவி இருக்கு இல்லையா, இப்போ அட்டார்னி ஜெனரல், எலெக்ஷன் கமிஷனர்ஸ் போன்ற தேசிய அளவில் இருக்க இந்த முக்கிய பதவிகளை நியமிப்பதற்கு குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் அவர்கள் ஆலோசனையை வழங்குவார். புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு? அட்டார்னி ஜெனரல், எலெக்ஷன் கமிஷனர்ஸ் போன்ற முக்கிய பதவிகளை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். அதற்கு பரிந்துரை செய்பவர், இப்போ அட்டார்னி ஜெனரலா நீங்க இவரை போடுங்க, எலெக்ஷன் கமிஷனரா நீங்க இவரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பரிந்துரை செய்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பிரதமர். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? புரியுதுங்களா? இப்போ
பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இடையே உள்ள அதிகாரங்களை நம்ம பார்க்கிறோம். அதுல சில விதிகளை வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஆர்டிகல் 74. ஆர்டிகல் 74 என்ன? குடியரசுத் தலைவருக்கு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்கு பிரதமருடைய தலைமையில் ஒரு அமைச்சரவை இருக்கும். அப்ப இது குடியரசுத் தலைவருடன் தொடர்புல இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அடுத்து பாருங்க, ஆர்டிகல் 75. குடியரசுத் தலைவரை, அதாவது பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். அப்போ பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வது, அப்போ இதுவும் குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் உள்ள ஒரு அதிகாரங்கள் தான். ஆர்டிகல் 74, 75 ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஆர்டிகல் 75ல கிளாஸ் பி. ஓகேங்களா? ஆர்டிகல் 75ல கிளாஸ் பி, குடியரசுத் தலைவர் விருப்பம் உள்ளவரை மட்டுமே பிரதமர் பதவி வகிப்பார். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஏன் நான் இந்த ஆர்டிகல் சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இடையே உள்ள அதிகாரங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம இங்க பார்த்துட்டோம்னா என்ன பண்ண முடியும்? ஈஸியா மெமரி வச்சுக்க முடியும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். இப்போ ஆர்டிகல் 74 என்ன? குடியரசுத் தலைவருக்கு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்கு பிரதமருடைய தலைமையில ஒரு அமைச்சரவை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஆர்டிகல் 75, குடியரசுத் தலைவர் பிரதமரை நியமனம் செய்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஆர்டிகல் 75ல பி, குடியரசுத் தலைவர் விருப்பம் உள்ளவரை மட்டுமே பிரதமர் அவர்கள் பதவி வகிப்பார். என்ன சொல்லணும் புரியுதுங்களா? பிரதமர் அவர்கள் பதவி வகிப்பார். அடுத்து பாருங்க, 75ல சி, அமைச்சரவைக்கு கூட்டாக லோக்சபாவிற்கு பொறுப்புடையது. இது ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அமைச்சரவை கூட்டாக லோக்சபாவிற்கு பொறுப்புடையது. அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக குடியரசுத் தலைவருக்கு பொறுப்புடையவர்கள். இது உங்களுக்கு நல்லா புரியுதா பாருங்களேன். அமைச்சர்கள், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளாக இவர் ஒரு அமைச்சர், இவர் ஒரு அமைச்சர், இவர் ஒரு அமைச்சர், இவர் ஒரு அமைச்சர், இவர் ஒரு அமைச்சர். உதாரணமாக இப்போ அமைச்சர்கள் தனித்தனியா இருக்காங்க. அப்போ அமைச்சர்கள் கூட்டாக அப்படின்னா மொத்தமாக அமைச்சர்கள் கூட்டாக யாருக்கு பொறுப்புடையவர்கள்? லோக்சபாவிற்கு பொறுப்பானவர்கள். அமைச்சர்கள் கூட்டாக இருந்தால் லோக்சபாவிற்கு பொறுப்பானவர்களாகவும், அமைச்சர்கள் தனித்தனியாக யாருக்கு பொறுப்பானவர்களாக இருப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு பொறுப்பானவர்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? பொறுப்புடையவர்களாக இருப்பாங்க. அப்போ ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, அமைச்சர்கள் தனித்தனியாக யாருக்கு பொறுப்புடையவர்கள் அப்படின்னு, குடியரசுத் தலைவருக்கு. அமைச்சர்கள் அனைவரும் ஒன்று கூடினால் அது யாருக்கு பொறுப்புடையவர்களாக திகழ்வார்கள்? லோக்சபாவிற்கு. அப்படின்ற ஒரு ஃபேக்ட தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபேக்ட சொல்றது எந்த ஆர்டிகல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 75ல கிளாஸ் சி. ஓகேங்களா? என்ன சொல்லணும் புரியுதுங்களாமா? அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அமைச்சர்கள் தனித்தனியாக குடியரசுத் தலைவருக்கு பொறுப்பானவர்கள், அமைச்சர்கள் கூட்டாக லோக்சபாவிற்கு பொறுப்பானவர்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இது ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஸோ தெரிஞ்சுங்க. இன்கேஸ் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க யாராவது இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம், இந்த நோட்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது எப்படின்னா வெறும் லட்டு மாதிரி, சரிங்களா? லட்டு மாதிரி இருக்கும். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ ஆர்ஆர்பியுடைய அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் இருக்காங்களே என்டிபிசியில். ஸோ அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் வந்து என்டிபிசி உடைய கிராஜுவேட் எக்ஸாம், அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் எல்லாம் நடந்து முடிஞ்சுது. ஸோ அப்போ நான் இப்போ என்னென்னலாம் உங்களுக்கு டீச் பண்றேனோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸாக கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? நான் பார்ட் 5ல என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்டே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். ஸோ அதை அப்படியே எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க ஆர்ஆர்பியுடைய என்டிபிசியுடைய அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம்ல. அதே போல 108 என்னன்றது கொடுத்துருக்கேன். ஆர்டிகல் 1110 என்னன்னு கொடுத்தேன். ஆர்டிகல் 1112, ஆர்டிகல் 112 பட்ஜெட்டை பத்தி பேசுறது, இதை பத்தி நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஆர்டிகல் 123 என்னன்றதை நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர், அதாவது லாஸ்ட் மந்த் நடந்த என்டிபிசி எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனாலதான் கொஞ்சம் கவனமா சொல்றத நோட்ஸ் எடுத்துங்க, கீ நோட்ஸ் மாதிரி எடுத்துங்க. பெய்டட் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுடைய லாகின்க்கு வந்து நோட்ஸ் வந்துடும். சொல்றத கொஞ்சம் கவனமா லிசன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே மேம். இதெல்லாமே பாத்தீங்கன்னா பிரதமருடன் குடியரசுத் தலைவருக்கு தொடர்புடைய அதிகாரங்கள். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, பிரதமருக்கு பாராளுமன்றத்துடன் தொடர்புடைய அதிகாரங்களை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்போ பார்லிமெண்ட்டுடன் தொடர்புடைய அதிகாரங்கள், பாராளுமன்றத்துடன் தொடர்புடைய அதிகாரங்கள்.
ஓகேங்களா? பாராளுமன்றத்துடன் தொடர்புடைய அதிகாரங்கள். அப்போ பிரதமருக்கு வந்து பாராளுமன்றத்துடன் என்னென்ன அதிகாரங்கள் தொடர்புல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆர்டிகல் 85 படி ராஜ்யசபா கூட்டத்தொடரை கூட்டவும், முடித்து வைக்கவும் அல்லது ஒத்திவைக்கவும் குடியரசுத் தலைவருக்கு லோக்சபா மற்றும் ராஜ்யசபா கூட்டம் 2 கூட்டங்களையும், அதாவது கூட்டமல்ல கூட்டத்தொடரை, நான் உங்களுக்கு அதை சொல்றேன், முதல்ல கவனிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆர்டிகல் 85 படி லோக்சபாவுடைய ஒரு கூட்டத்தொடரையும் ராஜ்யசபாவுடைய ஒரு கூட்டத்தொடரையும் முடித்து வைக்கவும் ஒத்திவைக்கவும் குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் ஆலோசனையை வழங்குகிறார். புரியுதுங்களா? அப்போ கூட்டத்தொடர் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளாக குளிர்கால கூட்டத்தொடர் கூடும். குளிர்கால கூட்டத்தொடர் கூடுதுன்னா அது ஆல்மோஸ்ட் வந்து பல செஷன் தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ ஒரு கூட்டத்தொடர் கூடுது அப்படின்னா அந்த கூட்டத்தொடர் வந்து பல்வேறு செஷன்ஸா நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ குளிர்கால கூட்டத்தொடர் கூடுது. இப்போ அந்த குளிர்கால கூட்டத்தொடர் வந்து பல்வேறு கட்டங்களாக நடக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த கூட்டங்களை எல்லாத்தையுமே சேர்த்துதான் என்னன்னு சொல்றோம், அப்போ கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த கூட்டத்தொடரையே முடித்து வைக்கவும், புரியுதுங்களா, இந்த கூட்டத்தொடரையே முடித்து வைக்கவும் ஒத்தி வைக்கவும் குடியரசுத் தலைவருக்கு தான் அதிகாரம் உள்ளது. சோ அப்போ இந்த கூட்டத்தொடரையே ஒத்தி வைக்கவும் முடித்து வைக்கவும் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை, அதாவது ஆலோசனை வழங்குவது யாருன்னா பிரதமர். அப்போ ஆர்டிகல் 85 படி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, லோக்சபா அப்போ பர்டிகுலரான அந்த செஷன், இப்போ இந்த குளிர்கால கூட்டத்தொடர் பல்வேறு செஷனா நடக்கும்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இந்த குளிர்கால கூட்டம் வந்து பல்வேறு செஷனா நடக்கும்னு சொல்லிட்டேன். உதாரணத்துக்கு நான் குளிர்கால கூட்டத்தொடர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது போல நிறைய இருக்கு இல்லையா? சோ அப்போ இந்த குளிர்கால கூட்டத்தொடர் பல்வேறு செஷனா நடக்கும். அப்போ அந்த ஒவ்வொரு செஷனையும் தள்ளி வைப்பது, அடுத்த கூட்டத்தை கூட்டுறது எல்லாமே சபாநாயகர். என்டையர் இந்த கூட்டத்தொடரையே முடித்து வைப்பது குடியரசுத் தலைவர். அதற்கு பரிந்துரை செய்வது யாருன்னா பிரதமர். புரியுதுங்களா என்னன்னு? ஓகே. இப்போ ஆர்டிகல் 85 படி லோக்சபா, நோட் பண்ணுங்க, லோக்சபா மற்றும் ராஜ்யசபா, ஆர்டிகல் 85 படி லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவின் கூட்டத்தொடரையே, அந்த கூட்டம் என்டையர் செஷனையே, புரியுதுங்களா, அப்ப அந்த கூட்டத்தொடரையே கூட்டவும் முடித்து வைக்கவும் அல்லது ஒத்தி வைக்கவும் குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் ஆலோசனையை வழங்குகிறார். புரியுதுங்களா என்னன்னு? அது எந்த விதியின் படி? ஆர்டிகல் 85 படி. ஓகேங்களா? அதே ஆர்டிகல் 85 படி லோக்சபாவுடைய அந்த கூட்டத்தை, அதாவது லோக்சபாவை முன்கூட்டியே கலைக்குமாறு, உதாரணமாக இந்த லோக்சபாவுடைய கூட்டத்தை முன்கூட்டியே கலைக்குமாறு பிரதமர் குடியரசுத் தலைவரை கோரலாம். உதாரணமாக இப்போ பொதுவாக 5 ஆண்டுகள் நம்ம பார்த்திருக்கோம். குடியரசுத் தலைவருடைய விருப்பம் உள்ளவரைனாலும் சரிதான், இல்ல பொதுவாக 5 ஆண்டுகள் அப்படின்னு கேட்டாலும் சரிதான். ஓகேங்களா? இப்ப பிரதமர் வந்து பாக்குறாரு, நமக்கு ஆட்சி அமைப்பதற்கு வந்து சரியான நேரம் வந்து உகந்திருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், இந்த லோக்சபா வந்து நம்ம கலைச்சிட்டு என்ன பண்ணலாம், புதிய எலெக்ஷன்ல நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் வந்து விருப்பப்படுறாரு. அப்படின்னா என்னுடைய இந்த லோக்சபாவுடைய கூட்டத்தை, அதாவது லோக்சபா வந்து முன்கூட்டியே கலைக்குமாறு, இந்த லோக்சபாவை முன்கூட்டியே கலைக்குமாறு பிரதமர் அவர்கள் குடியரசுத் தலைவரை கோரலாம். இதுதான் பாராளுமன்றத்துடன் பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் உள்ள அதிகாரங்கள். இது ஒரு முறை கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 85 லோக்சபாவை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அதற்கு பரிந்துரை செய்வது யாருக்கு இருக்குன்னா பிரதமருக்கு இருக்கு. எந்த விதியின் படினா ஆர்டிகல் 85, இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சோ அதனால கொஞ்சம் கவனமா பாருங்க இதெல்லாம். ஓகேங்களா? ஆர்டிகல் 85 படி லோக்சபாவை முன்கூட்டியே கலைக்குமாறு பிரதமர் குடியரசுத் தலைவரை கோரலாம். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. அடுத்து பாராளுமன்றத்துடன் தொடர்புடைய அதிகாரங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல அரசாங்கத்தின் கொள்கைகளையும், அதாவது அரசாங்கத்தின் கொள்கைகளையும் முடிவுகளையும் பிரதமர் பாராளுமன்றத்தில் அறிவிக்கலாம். அடுத்து பாயிண்ட் பண்ணுங்க. அரசாங்கத்தின் கொள்கைகளையும் முடிவுகளையும் பிரதமர் பாராளுமன்றத்தில் அறிவிக்கலாம். நாடாளுமன்றத்திற்கும் அமைச்சர்களுக்கும் இடையில்
நாடாளுமன்றத்திற்கும் அமைச்சர்களுக்கும், அதாவது நாடாளுமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் அமைச்சர்களுக்கும் இடையில் தகவல் தொடர்பு பாலமாக பிரதமர் அவர்கள் செயல்படுவார். பார்லிமெண்ட்டுக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே தகவல் தொடர்பு பாலமாக பிரதமர் அவர்கள் செயல்படுவார். சரி, அது அடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். இன்னும் என்ன பார்த்தோம்? பிரதமர் அவர்கள் அமைச்சர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுகிறார் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். சரிதானம்மா? கரெக்டுங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. பிரதமர் பிரதமருக்கு பாராளுமன்றத்துடன் தொடர்புடைய அதிகாரங்கள்ல முக்கியமானது இது. பிரதமர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் விவாதத்தில் பங்கேற்கலாம், உரையாற்றலாம். ஆனால் அவர் எந்த அவையில் உறுப்பினராக உள்ளாரோ அந்த அவையில் மட்டுமே தான் வாக்களிக்க இயலும். உதாரணமாக இப்போ பார்லிமெண்ட் அப்படின்னா லோக்சபா இருக்கும், ராஜ்யசபா இருக்கும். பிரதமர் அவர்கள் லோக்சபாவிலிருந்து தான் பிரதமர் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இப்போ ஒரு மசோதா நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு மசோதா பாஸ் பண்றாங்க. இப்போ பாஸ் பண்ணும் பொழுது அந்த மசோதாவில் விவாதங்கள் நடக்குது அப்படின்னா அந்த விவாதத்துல பிரதமர் அவர்கள் பங்கேற்கலாம். அதே போல ராஜ்யசபாவில் ஒரு மசோதா பாஸ் பண்றாங்க, அந்த மசோதாவில் என்ன நடக்குது, விவாதங்கள் நடக்கும்போது அந்த விவாதத்திலும் பிரதமர் அவர்கள் பங்கேற்கலாம். ஆனால் அதுல ஓட்டு பண்றதுக்கான உரிமை, அந்த மசோதா பாஸ் பண்றதுக்கு வாக்களிக்கும் உரிமை அவர் எந்த அவையில் உறுப்பினராக உள்ளாரோ அந்த அவையில் நிகழ்ந்தால் மட்டுமே என்ன பண்ண முடியும், வாக்களிக்க முடியும். உதாரணமாக லோக்சபால ஒரு மசோதாவின் மீது வாக்களிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு, ஏன்னா அவர் லோக்சபால இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஓகேங்களா? அப்போ லோக்சபால அவர் ஒரு மசோதாவின் மீது வாக்களிக்கலாம். அவர் எந்த அவையில் உறுப்பினராக உள்ளாரோ அந்த அவையில் மட்டுமே தான் அவர் வாக்களிக்க முடியும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக இப்ப ராஜ்யசபால ஒரு மசோதா, இப்போ லோக்சபால இருந்து என்ன பண்றாங்க, பிரதமர் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா ராஜ்யசபால இருக்க ஒரு மசோதா மீது அவர் என்ன பண்ணலாம், விவாதங்கள் நடத்தலாம். பட் ஆனா ஓட் பண்ண முடியாது. எந்த அவையில் உறுப்பினராக இருந்தாலும் அந்த அவையில் இருக்கிற மசோதாவிற்கு தான் அவர் ஓட் பண்ண முடியும். இது ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இதையும் கொஞ்சம் கவனமா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது அதர் ரைட்ஸ், அதாவது இதர அதிகாரங்கள். ஓகேங்களா? இதர அதிகாரங்கள். இப்ப பிரதமர் தான் என்ன பண்றாங்கன்னா, லோக்சபா அதாவது மக்களவை, இது மாநிலங்களவை. லோக்சபானா என்னன்னு அர்த்தம், மக்களவைன்னு அர்த்தம். ராஜ்யசபானா என்ன அர்த்தம், மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பொருள். ஓகேங்களா? இப்போ இந்த மக்களவை, பிரதமர் தான் மக்களவையின் தலைவராவார், மக்களவையின் தலைவராக இருக்கிறாரு. மக்களவையை தலைமையேற்றும் நடத்தும் அலுவலர் சபாநாயகர் ஆவார். நல்லா புரிஞ்சுக்கணுங்க, மக்களவையுடைய பிரதமரே மக்களவையின் தலைவர் ஆவார், அதாவது லீடர் ஆஃப் த லோவர் ஹவுஸ். ஓகேங்களா? இங்க புரிஞ்சுக்கங்க, அதாவது சபாநாயகருடைய பதவியையும் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல சபாநாயகருடைய பதவியையும் பிரதமருடைய பதவியையும் நீங்க கன்ஃபியூஷன் பண்ணிக்க கூடாது. நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கவனமா புரிஞ்சுக்கிறேன். பிரதமரே மக்களவையின் தலைவர் ஆவார். ஓகேங்களா? நல்லா நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பிரதமரே மக்களவையின் தலைவர் ஆவார். ஓகேங்களா? ஆனால் மக்களவையை தலைமையேற்றி நடத்துபவர், இப்போ இதுதான் மக்களவைன்னு வச்சுங்களேன். இந்த மக்களவையுடைய தலைவராக பிரதமர் இருக்காரு. இந்த அவையை தலைமை நின்று நடத்துறது யாரு, இந்த அவையை தலைமையேற்றி நடத்தும் அலுவலர். ஓகேங்களா? அவையை தலைமையேற்றி நடத்தும் அலுவலர், அதாவது பிரசிடிங் ஆபீசர் ஆஃப் த லோக்சபா. Presiding officer of the Lok Sabha. Presiding officer of the Lok Sabha யாரு அப்படின்னா சபாநாயகர். ஓகேங்களா? இது லீடர் ஆஃப் த லோவர் ஹவுஸ். இது லீடர் ஆஃப் த லோவர் ஹவுஸ். அப்போ
மக்களவையின் தலைவர் பிரதமர், அந்த மக்களவையை தலைமையேற்று நடத்தும் அலுவலர் சபாநாயகர். புரிஞ்சுதுங்களா? 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 அடுத்த பாயிண்ட் பாருங்க. மத்திய அமைச்சரவையின் தலைவர் யாரு? பிரதமர் தான். ஏன்னா பிரதமருடைய தலைமையில தான் அமைச்சரவை இருக்குன்னு சொல்லிட்டு, அப்ப அந்த அமைச்சரவைக்கு தலைவராக யார் இருப்பாரு? பிரதமர் இருப்பாரு. வேணா நோட் பண்ணீங்க, மத்திய அமைச்சரவை அல்லது கேபினெட், கேபினெட் அல்லது மத்திய, கேபினெட் அல்லது அல்லது மத்திய அமைச்சரவை. தலைவர் யாரு? பிரதமர். ஓகேங்களா? அடுத்து இப்போ சார்க், காமன்வெல்த், G20 போன்ற மாநாடுகள்லாம் நடக்குது இல்லையா? போன்ற மாநாடுகள்லாம் நடக்குது இல்லையா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாமா? ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப இந்த சார்க், காமன்வெல்த் போன்ற இது அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா? இப்ப சார்க் இருக்கு, காமன்வெல்த் இருக்கு, G20 இருக்குல்ல, இது போன்ற முக்கியமான அமைப்புகள்ல இந்தியாவின் சார்பாக கலந்து கொள்ளும் இந்த பிரதிநிதியாக யார் செயல்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாரு? பிரதமர். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பிரதமருடைய இதர அதிகாரங்கள். அப்போ சார்க், காமன்வெல்த், G20, ஒபாக், நிறைய வந்து அமைப்புகள் இருக்கு. ஸோ இது போல முக்கிய அமைப்புகள்ல, உலகளாவிய முக்கிய அமைப்புகள்ல இந்தியாவின் சார்பாக கலந்து கொள்ளும் அதிகாரம் பிரதமருக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய முக்கியமான இதர அதிகாரங்கள்ல நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்த பாயிண்ட் பாருங்க. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்களேன். திட்டக்குழுவின் அடுத்த பாயிண்ட் பாருங்களேன். திட்டக்குழுவின் பிளானிங் கமிஷன் இருக்கு இல்லையா? திட்டக்குழுவின் தலைவராக பிரதமர் செயல்படுகிறார். திட்டக்குழுவின் தலைவர், திட்டக்குழுவின் தலைவராக அரசியல் ரீதியாக திட்டக்குழுவின் தலைவராக, அதாவது பிளானிங் கமிஷன், ஓகேங்களா? திட்டக்குழுவுடைய தலைவராக யார் இருப்பார்? அரசியல் ரீதியாக பிரதமர் அவர்கள் இருப்பார். இதெல்லாமே பாத்தீங்கன்னா இதர அதிகாரங்கள். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. அடுத்து அரசின் வெளிநாட்டு விவகாரங்களை, அரசின் வெளிநாட்டு விவகாரங்களை வெளியிடும், அரசின் வெளிநாட்டு விவகாரங்களை வெளியிடும் முக்கிய நபராக உள்ளார். முக்கிய நபராக உள்ளார். இப்போ அரசின் வெளிநாட்டு விவகாரங்களை வெளியிடும் முக்கிய நபர் யாருன்னா பிரதமர் தான். வேற யாரும் அதை வந்து வெளியிடக்கூடாது. ஓகேங்களா? நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளர். அப்போ செய்தி தொடர்பாளர் இன்டர்மீடியேட்டர்னு வச்சுங்களேன். பிரதமர்னா யாரு? ஒரு தகவல் தொடர்பாளர். ஓகேங்களா? அப்போ நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராக யார் இருக்காரு? பிரதமர் அவர்கள் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. பிரதமருடைய அதிகாரங்கள்ல அதாவது வந்து அரசியல் ரீதியாக பிரதமர் எந்தெந்த அமைப்புகளுக்கு தலைவராக இருக்கிறாங்க அப்படின்னு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதர அதிகாரங்கள்ல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இதை நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பிரதமர் அவரது பதவியின், இந்த பாயிண்ட் நோட் பண்ணீங்களா? பிரதமர் அவரது பதவியின் காரணமாக அல்லது நிமித்தமாக, பதவியின் நிமித்தமாக, பிரதமர் அவரது பதவியின் நிமித்தமாக பின்வரும் அமைப்புகளின் தலைவராக உள்ளார். அரசியல் ரீதியாக பிரதமர் என்ற முறையில அவர் பின்வரும் அமைப்புகளுக்கு அவர் தான் தலைவர். ஓகேங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவருடைய இதர அதிகாரங்கள். ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, எந்தெந்த அமைப்புகளுக்கு பிரதமர் வந்து தலைவராக உள்ளாரு, ஆடும் நோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நிதி ஆயோக், நிதி ஆயோக், நிதி ஆயோக், சாரி கால் எடுத்துக்கிட்டேன். நிதி ஆயோக்குடைய தலைவராக பிரதமர் செயல்படுகிறார். தேசிய வளர்ச்சி மன்றம், மூன்று. தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில், தேசிய ஒருமைப்பாட்டு,
4. மாநிலங்களுக்கு இடையிலான குழு. மாநிலங்களுக்கு இடையிலான குழுவின் தலைவராக இருப்பாரு. தேசிய பேரிடர் மேலாண்மை. தேசிய பேரிடர் மேலாண்மையுடைய குழுவின் தலைவராக யார் இருப்பாங்க? பிரதமர் அவர்கள் வந்து இருப்பாங்க. தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாடு. தேசிய எய்ட்ஸ் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக உள்ளார். தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக உள்ளார். அடுத்து மத்திய நீர்வள ஆணையத்தின் தலைவர். நான் திருப்பி சொல்றதுக்கான காரணம் நான் ஒரு பாயிண்ட்டையே திருப்பி சொல்றேன் அப்படின்னா அங்கெல்லாம் நீங்க வந்து தவறு பண்ணுவீங்க. ஸோ அதனால அங்க நீங்க தவறு பண்ணக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களுக்கு எவ்வளவு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. கங்கை நதிநீர் வாரியத்தின் தலைவர். கங்கை நதிநீர் வாரியத்தின் தலைவர். கங்கை நதிநீர் வாரியத்தின் தலைவர். CSIR மத்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி நிறுவனம். மத்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி நிறுவனம். அடுத்து அணுசக்தி தலைமை குழு. அணுசக்தியுடைய நியூக்ளியர்ஸ் ஓகேங்களா? அணுசக்தி தலைமை குழுவின் தலைவராக உள்ளார். இது எல்லாமே பிரதமருக்கு அவருடைய பதவியின் காரணமாக அரசியல் ரீதியாக வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா பிரதமருடைய ஆபீஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது பிரதமர் ஆபீஸ். அடுத்த சப்டைட்டில் போட்டுங்க பிரதமருடைய அலுவலகம். பிரதமருடைய ஆபீஸ். இப்போ பிரதமருடைய ஆபீஸ் வந்து எப்போ உருவாக்குனாங்க, யாருடைய பீரியட்ல உருவாக்குனாங்க, உருவாக்கும் பொழுது என்ன பெயர்ல உருவாக்கப்பட்டது, அதனுடைய உண்மையான நிர்வாக ரீதியிலான தலைவராக யார் இருக்கிறாங்க, அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்ட, அதாவது பிரதமருடைய இந்த அலுவலகம் என்பது அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்ட ஒரு அங்கமா இல்ல வெறும் தார்மீக அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பா அப்படின்றதெல்லாம் நம்ம 1 by 1 பார்க்கலாம். சரிங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஓகே, ஃபைண்ட் பண்ணீங்க. பிரதமர் அலுவலகம் சப்டைட்டில் போட்டுங்க பிரதமருடைய அலுவலகம். நம்ம இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து பிரதமர் வந்து பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா? பிரதமருடைய அலுவலகம். பிரதமர் அலுவலகம் வந்து ஃபர்ஸ்ட் 1947 பிரதமருடைய அலுவலகம்ன்றது இப்போ பிரதமருடைய ஆபீஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம அதை ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஆனா 1947 வந்து எப்படி இருந்துச்சுன்னா பிரதமரின் செயலகம் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? அப்போ பிரதமர் ஆபீஸ் எப்போ உருவாக்குனாங்க? 1947. இயர் வந்து நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 1947 என்ன, நீங்க இந்தியன் நேஷன் மூவ்மெண்ட்ல வந்து படிச்சிருப்பீங்களே. 1947 இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இயர். ஓகேங்களா?
1947 ஆகஸ்ட் 15. ஓகேங்களா? ஸோ அந்த இயர் வந்து நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இதுக்கு. அப்போ பிரதமருடைய ஆபீஸ் ஆனது பிரதமரின் செயலகம் என்ற பெயரில் 1947 உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? அதன் பிறகுதான் என்ன பண்ணாங்க, 1977 அதன் பிறகுதான் 1977 தான் பிரதமர் அலுவலகம், அதன் பிறகுதான் என்ன பண்ணிட்டாங்க, பிரதமருடைய ஆபீஸ், பிரதான் மந்திரி ஆபீஸ், அதாவது பிரதமருடைய அலுவலகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அப்போ பிரதமருடைய அலுவலகம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தான் 77ல, 47ல உருவாக்குனாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பிரதமருடைய செயலகம் என்ற அமைப்பானது பிரதமருடைய அலுவலகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1977. யாருடைய அரசாங்கத்தினால் செய்யப்பட்டது, யாருடைய அரசாங்கத்தினால் செய்யப்பட்டது அப்படின்னா மொராஜி தேசாயுடைய பீரியட்ல தான். வெரி இம்பார்ட்டன்ட், இது வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அதாவது வேற வேற கோச்சிங் சென்டருடைய நோட்ஸை நீங்க கவனிச்சிங்கனாலும் உங்களுக்கு தெரியும், இவ்வளோ இன்டெப்தா இருக்காது. ஓகேங்களா? நீங்க நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கட்டாயம் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து வேற யாராவது வேற ஒரு சென்டர்ல கூட படிச்சுட்டு இருக்கலாம். நீங்க வேணா வாங்கி பாருங்க, இல்ல அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, பிரதமருடைய அலுவலகம் அதாவது பிரதமருடைய ஆபீஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே சொல்லியிருந்தாலும் பிரதமருடைய ஆபீஸ் 1947ல உருவாக்குனாங்க அப்படின்றத மட்டும் தான் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இவ்வளவு டெப்தாலாம் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. லைக் எப்படின்னா பிரதமருடைய செயலகம் என்ற பெயர்ல உருவாக்கப்பட்டது, 1977ல தான் பிரதமருடைய ஆபீஸ்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, அந்த யாருடைய பீரியட்ல செய்தாங்க அப்படின்னா மொராஜி தேசாயுடைய பீரியட்ல தான் செஞ்சாங்க அப்படின்றதுலாம் இவ்வளவு இன்டெப்தா யாருமே கொடுக்க மாட்டாங்க. இதோட முடியல, இன்னும் நம்ம பார்க்க போறோம் இதை பத்தி. ஓகேங்களா? உங்களுக்கு நான் சொல்றது டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை நீங்க யாராவது தெரிஞ்ச கான்டாக்ட்ல தான் வச்சிருப்பீங்க, ஸோ அவங்க கிட்ட வந்து நீங்க கேட்டு பாருங்க. சரிங்களா? ஓகேம்மா. அடுத்த பாயிண்ட் பாருங்க. பிரதமர் அலுவலகத்தின் இந்த பிரதமர் அலுவலகத்துடைய அரசியல் ரீதியான தலைவர் யாருன்னா பிரதமர் தான். ஓகேங்களா? ஏன்னா இது அவருடைய ஆபீஸ். அப்போ அரசியல் ரீதியான தலைவராக யார் இருப்பாருன்னா பிரதமர் இருப்பாரு. இப்போ இங்கதான் நம்ம உண்மையா தெரிஞ்சுக்கணும். அப்போ அரசியல் ரீதியான தலைவராக பிரதமர் இருக்காரு அவருடைய ஆபீஸ்ல, நம்ம பார்த்துட்டோம். அப்போ பிரதமருடைய முதன்மை செயலாளர் யார் அப்படின்னா இந்த ஆபீஸ்ல இருக்க நிர்வாக ரீதியிலான தலைவர் இருக்காரு இல்லையா, இந்த ஆபீஸுக்குன்னு ஒரு நிர்வாக ரீதியிலான ஒரு தலைவர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லீடர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது இந்த பிரதமருடைய ஆபீஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லீடர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது நிர்வாக ரீதியிலான தலைவர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த நிர்வாக ரீதியிலான தலைவர் தான் பிரதமருடைய பிரைமரி செக்ரட்டரி, அதாவது முதன்மை செயலாளராக செயல்படுவார். அப்போ பிரதமருடைய முதன்மை செயலாளர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரதமரின் நிர்வாக ரீதியிலான தலைவர். ஓகேங்களா? பிரதமருடைய இந்த நிர்வாக ரீதியிலான தலைவர் தான் பிரதமருக்கான பிரைமரி செக்ரட்டரி, அதாவது முதன்மை செயலாளராக இருப்பாரு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஓகே. இப்போ இந்த பிரதமருடைய ஆபீஸ் இருக்குல்ல, இந்த பிரதமருடைய பதவி வந்து நமது அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்ட ஒரு பதவியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பிரதமருடைய ஆபீஸ் இல்லையா, இந்த பிரதமருடைய அலுவலகம் அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்படாத ஓர் அதிகார ஒரு மையம் தான், தார்மீக மையம் அல்லது அதிகார மையம் தான். இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பிரதமர் அலுவலகம் நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்ட ஒரு அலுவலகம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தவறு. ஏன்னா பிரதமருடைய அலுவலகம் நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படாத ஓர் அதிகார மையம். அப்போ நமது அரசியல் அமைப்பில் பிரதமருக்குன்னு ஒரு ஆபீஸே கிடையாது. ஓகேங்களா? நான் உங்களுக்கு சொல்லும் போது கூட பார்ட் 5 சொன்னேன் இல்லையா, பார்ட் 5 அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பார்க்கும்போது நம்ம பார்ட் 5ல என்னென்ன சொன்னேன், குடியரசுத் தலைவர் சொன்னேன், லோக்சபா சொன்னேன், ராஜ்யசபா சொன்னேன், அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரும் இதனுடைய ஒருங்கிணைந்த அங்கமாக தான் செயல்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல் எல்லார பத்தியும் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அப்போ நான் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பார்ட் 5ல வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு கொடுக்கும்பொழுது பிரதமர் ஆபீஸ்ன்னு நான் ஒண்ணு கொடுத்தே இருக்க மாட்டேன். ஏன்னா நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், பிரதமருடைய அலுவலகத்தை நமது அரசியலமைப்புல உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது நான் கொடுக்கல. அப்போ நீங்க இதுலயே தெரிஞ்சுக்கணும், பிரதமருடைய அலுவலகம் நமது அரசியலமைப்பை சார்ந்த ஒரு அலுவலகம் கிடையாது, இது ஒரு அதிகார மையமானதுதான். ஓகேங்களா? ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. இந்த பிரதமருடைய அலுவலகம் என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டின் உச்சக்கட்ட முடிவுகளை எடுப்பதற்காக நமது நாட்டின் உச்சக்கட்ட முடிவுகளை எடுப்பதோடு பிரதமருக்கு தேவையான உதவிகளையும் செய்கின்றது.
பாயிண்ட் நோட் பண்ணீங்க. நாட்டின் உச்சக்கட்ட முடிவுகளை எடுப்பதற்கும் பிரதமருக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கும் பிரதமர் அலுவலகம் உள்ளது. ஓகேங்களாமா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிங்கம்மா. ஏன்னா நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம், பிரதமரை பத்தி ஸ்டேட்மெண்ட் வந்து பிரதமர் பத்தி எல்லாத்தையும் பார்த்து முடிக்க போறோம். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிங்க. இப்போ பிரதமரை பத்தி நம்ம பார்க்கிறோம். அப்போ பிரதமர் ரிலேட்டடா என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன ஆத்தர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அதாவது பிரதமர் என்பவர் கொட்டேஷன்ஸ் போட்டுங்களேன். பிரதமர் என்பவர் ஃபர்ஸ்ட் கொட்டேஷன். பிரதமர் என்பவர் சமமானவர்களில் முதன்மையானவர் என்று கூறியவர் யார்? மார்லி பிரபு. பிராக்கெட்ல நோட் பண்ணீங்க. பிரைமஸ் இன்டர் பேர்ஸ். ஓகேங்களா? பிரதமர் என்பவர் சமமானவர்களிலும் முதன்மையானவராக உள்ளார் என்று கூறியவர் மார்லி பிரபு. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. keystone of the cabinet arch. அதாவது தமிழ்ல நோட் பண்ணீங்க. கேபினட் அமைப்பின் அடிப்படை தூணாக பிரதமர் உள்ளார். இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? கேபினட் அமைப்பின் அடிப்படை தூணாக பிரதமர் உள்ளார் என்று கூறியவர் யார் அப்படின்னா, இதுவும் மார்லி பிரபு தான் சொன்னாரு. இதையும் சொன்னவர் யாருன்னா மார்லி பிரபு. ஓகேங்களா? மார்லி பிரபு. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அடுத்த கொட்டேஷன் நோட் பண்ணீங்க. கொட்டேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான, ஏன்னா கொட்டேஷன்ஸ் வந்து எக்ஸாம்பிள் வந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டரை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் ரிலேட்டடா என்னென்ன கொட்டேஷன்ஸ்லாம் வந்து என்னென்ன ஆத்தர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி நீங்க எல்லாரும் படிக்கிற மாதிரி படிச்சீங்கன்னா அவன் என்ன மார்க் எடுக்கிறான்னு அது போல தான் மார்க் எடுப்பீங்க. ஸோ இது மாதிரி கொட்டேஷன்ஸ்லாம் நீங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கும்போது தான் அவனை விட நீங்க கொஞ்சம் பிரியாரிட்டியில் இருப்பீங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? அவனை விட ஒரு மார்க் நீங்க முன்னாடி வந்தீங்கன்னா 20,000 பேர் தள்ளி முன்னாடி வருவீங்க. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் கொடுக்கறது கொஞ்சம் கவனமா லிசன் பண்ணி படிச்சால் மட்டும் போதுமானதுமா. ஓகேங்களா? உங்களுக்கு திருப்பி சொல்றதே நான் அதுதான். அடுத்த பாயிண்ட் பாருங்க. அடுத்த கொட்டேஷன். த கேபினட் ஆஃப் த ஷிப். Cabinet of the ship of the state. தமிழ் நோட் பண்ணீங்க. அரசாங்கம் என்னும் கப்பலின் தலைமை மாலுமி பிரதமர் ஆவார். அரசாங்கம் எனும் கப்பலின் தலைமை மாலுமி செயலர். ஓகேங்களா? மாலுமி. ஓகேங்களா? கேபினட் தலைமை மாலுமி பிரதமர் ஆவார். பிரதமர் என்று கூறியவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. என்று கூறியவர் யாரு? சர் தாமஸ் மன்றோ. ஓகேங்களா? அடுத்து பிரதமர் என்பவர், அடுத்த பாயிண்ட், அடுத்த கொட்டேஷன். பிரதமர் என்பவர் அனைத்து கோள்களும் வலம் வரும் சூரியனை போன்றவர். ஓகேங்களா? பிரதமர் என்பவர் அனைத்து கோள்களும் வலம் வரும் சூரியனை போன்றவர்.
என்று கூறியவர் யார்? ஐவர் ஜென்னிங்ஸ். ஐவர் ஜென்னிங்ஸ். அடுத்த பாயிண்ட், அரசியலமைப்பின் அடுத்த ஸ்டேட்மெண்ட், அரசியலமைப்பின் அடிப்படைக்கல், அதாவது கீஸ்டோன். அரசியலமைப்பின் அடிப்படைக்கல் பிரதமர் என்று கூறியவர் யார்? ஐவர் ஜென்னிங்ஸ். இதையும் சொன்னது ஐவர் ஜென்னிங்ஸ். அடுத்து, அரசியலமைப்பின் அனைத்து பாதைகளும், அரசியலமைப்பின் அனைத்து பாதைகளும், ஆல்வேஸ் அனைத்து பாதைகளும் பிரதமரை நோக்கியே செல்கின்றது. பிரதமரை நோக்கி செல்கின்றது என்று கூறியவர் யார்? இதுவும் யார் தான் சொன்னாரு? ஐவர் ஜென்னிங்ஸ். இதையும் யார் சொன்னது? ஐவர் ஜென்னிங்ஸ். ஓகேங்களா? அப்போ ஐவர் ஜென்னிங்ஸ் என்ன சொல்றாருன்னா 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. 1, பிரதமர் அனைத்து கோள்களும் வலம் வரும் சூரியனை போன்றவர். அடுத்து, கீஸ்டோன், நமது அரசியலமைப்பிற்கான அந்த அடிப்படை கல்லாக இருப்பவர் வந்து பிரதமர். அடுத்து, அரசியலமைப்பின் அனைத்து பாதைகளும் பிரதமரை நோக்கியே செல்கின்றது. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது யாருன்னா ஐவர் ஜென்னிங்ஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன சொல்லிட்டுன்னு? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. அடுத்த கொட்டேஷன் நோட் பண்ணுங்க. அடுத்த கொட்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அரசின் இல்ல, அரசாங்கம், அரசாங்கத்தின் தலைவராக பிரதமர் உள்ளார். அரசாங்கத்தின் தலைவராக பிரதமர் உள்ளார். இங்கிலீஷ்ல நோட் பண்ணீங்க. He is the master of government என்று கூறியவர் யார்? கிரீவ்ஸ். HRG கிரீவ்ஸ். ஒரே பேர் தான், HRG இனிஷியல். HRG கிரீவ்ஸ். ஓகேங்களா? இப்போ பிரதமரை பத்தி பார்த்துட்டோம். பிரதமருடைய இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ வேற என்னன்னா, இது மாதிரியான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் பிரதமராக இருந்தவர் யாரு? இந்தியாவின் முதல் துணை பிரதமராக இருந்தவர் யாரு? ஓகேங்களா? அது மாதிரி பார்ப்போம். பதவியில் இருக்கும் போதே இருந்த பிரதமர் யாரு? அதெல்லாம் பார்த்துட்டோம்னா நம்ம பிரதமரை பத்தி எல்லாமே முடிஞ்ச மாதிரி ஆயிடும். ஓகேங்களாமா? ஓ, டைம் ஆயிடுச்சுங்களா? ஓகே. இப்போ நம்ம அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன பார்க்கணும்னா, பிரதமரை பற்றிய இதர தகவல்கள். ஓகேங்களா? நம்ம இப்ப எதில் நான் நிப்பாட்டுறேன் பாருங்க. இந்திய பிரதமர்களை பற்றி, இந்திய பிரதமர்கள் பற்றிய தகவல்கள். இதை வந்து நான் நிப்பாட்டியிருக்கேன். இதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அதே போல நியூ பேட்சும் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆகஸ்ட் 1 இருந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. குரூப் 4 டிஎன்பிஎஸ்சியில் வந்து குரூப் 4, குரூப் 2 இப்போ அதுக்கான நியூ பேட்சஸ் வந்து ஆகஸ்ட் மாதம் 1 இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாமா? சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.